போயிடுச்சு. காரணம் வந்து என்னால் அந்த விஷயத்த வந்து ஒரு என்ன ஆச்சுன்னா அது கிடையாது, சம்திங் வேறு ஏதோ நம்ம பண்ணணும்னா அது அங்கே டைப் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு போட்டு கொடுத்தாரு. சிம்பிள் தாட், சிம்பிள், அதுதான், இதுதான் ரீசன். அது பண்ணேன், எல்லாமே உருப்படாமல் போச்சு. ஆனால் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் நேற்று வீடியோக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் தேங்க்யூ. இன்றைக்கி வந்து நேற்று பார்த்த விஷயத்தோட ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று என்ன விஷயத்த நம்ம பார்த்தோம்? லைஃப்பில் சாதிக்கணும், நம்ம ஒரு கோல் நோக்கி பயணம் பண்ணும்போது ஒரு 3 விஷயங்களை நம்ம சந்திக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அந்த 3 விஷயங்கள் என்ன? முயற்சி, எதிர்ப்பு, வளர்ச்சி. இந்த 3 விஷயத்த நம்ம பார்த்தோம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு என்னடா கனவு இருக்குது, நம்ம எதை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம், எது பண்ணால் நமக்கு சரியாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா நம்மளுடைய கனவு தான் என்ன, நம்மளோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு எது நமக்கு உதவும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் இதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இல்லை மாற்றாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவிலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். ஸோ கனவுகளை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பற்றி விஷயந்தான். எனக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நானும் அப்படி தான் இருந்தேன். நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவேன், எதுவுமே வேலைக்காகாது. ஸோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிறைய நான் வந்து ட்ரை பண்ணாத விஷயங்களே கிடையாது. ஸோ ஸ்போர்ட்ஸ்லேருந்து, சினிமாலேருந்து, ஸோ டான்ஸ்லேருந்து, ட்ராயிங்கில் இருந்து, குக்கிங்கில் இருந்து எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணிட்டேன். ஃபைனலி பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்தேன். ஸோ அந்த பிஸ்னஸும் ஓகே, இது பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபைனலாக என்னோடய கை உடஞ்சதில்ல, என்னோடய ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி நான் அதை தான் பண்ணேன் 2020. ஸோ அப்பயும் எனக்கு வந்து விளங்காமல் போயிடுச்சு. காரணம் வந்து என்னால் அந்த விஷயத்த வந்து ஒரு ஹாப்பியாக நான் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தோணலை. அது எனக்கானது அப்படின்றது என் உள்ளுணர்வு வந்து எனக்கு சொல்லலை. பட் பண்ணணுன்ற ஒரு ஆர்வக்குளர் இருக்கும்ல, அந்த ஒரு ஆர்வக்குளரில் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். பட் உள்ளுணர்வு வந்து டே பை டே என்ன ஆச்சுன்னா அது கிடையாது, சம்திங் வேறு ஏதோ நம்ம பண்ணணும், வேறு ஏதோ நமக்கு இருக்குன்ற ஒரு தேடல் இருக்குது அப்படின்றது எனக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தது. அந்த பீரியடில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் அதுக்காக வாங்கின பேர் என்ன தெரியுமா? இன்கம்ப்ளீட்டட், அறகுறை. இதுதான் என்னோடய பேர். ஏன்னா எந்த விஷயமே ஒழுங்காக பண்ண மாட்டேன், ப்ராப்பராக ஒரு விஷயம் நான் பண்ணி முடிக்கிறது இல்லை, எல்லாமே பாதி பாதியாக அங்கங்கங்கங்கங்கங்க நான் ஒரு டச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அப்படிலாம் எனக்கு கேலி கிண்டல் பண்ணுவாங்க அண்ட் அவமானப்படுத்துவாங்க. பட் அதெல்லாம் காதில் கேட்குறது இல்லை. பட் நான் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமா டோட்டலி லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னால் வந்து என்ன சொல்கிறது, அந்த பிஸ்னஸும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் அவ்வளோதான் பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ தனிமையில் நிறைய இருந்தேன். அண்ட் கை உடைஞ்சப்போ வந்து நிறைய வந்து தனிமையை நான் என் கூட பேச ஆரம்பித்தேன். நம்ம இதோட லைஃப் இவ்வளோ தான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஏக்கம், அழுகை, குமுறல், அந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அப்போ அந்த வலிகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஏன் இதை ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்திக்க கூடாது அப்படின்னு நினச்சி தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மலாக ஒரு ஆறுதலுக்காக, ஒரு டைம் பாஸ்க்காக ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் வந்து இந்த கோட்ஸ் எழுதுறது, கதைகள் எழுதுறது, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அப்போ என்னால் கை உடைஞ்சதால் என்னால் வந்து எழுத முடியாது அண்ட் டைப்பிங்கும் பண்ண முடியாது ஃபோனில். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அந்த இடத்துல ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து என்ன பண்ணார்னா, ஃபோன் வந்து நான் கீழே விழுந்ததால் உடஞ்சிடுச்சு. அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோனுன்றதால அன்றைக்கி வந்து அப்போ தான் வந்து லான்ச் ஆன ஃபோன் வாங்கி எனக்கு 1 மந்த் தான் ஆச்சு. அப்போது 1 மந்த்தே உடஞ்சி போச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து டிஸ்பிளேவும் சேஞ்ச் பண்ண முடியாது. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணால் ஏகப்பட்ட காசு கேட்டானுங்க அவனுங்க.
ஸோ வேறு வழி இல்லை. அந்த ஃபோன், அந்த உடஞ்ச கிராக்கான ஃபோனே வந்து கொஞ்சமாக அங்கங்கே என்ன சொல்கிறது, அந்த லைன் வரும்ல டிஸ்பிளேல, அந்த மாதிரி ஒரு 2 லைன் இருந்தது. ஸோ அந்த 2 லைன் டிஸ்பிளே வச்சுக்கிட்டே வந்து கோட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா நம்ம வாய்ஸில் சொன்னோன்னா அது அங்கே டைப் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு போட்டு கொடுத்தாரு. எனக்கு எப்போல்லாம் ரொம்ப வேதனைகள், என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை காயப்படுத்தும் போது, அதனால அந்த காயத்தினால வந்த எனக்குள்ளே வந்த வழியில் வர ஒரு வார்த்தைகள் வந்து ஒரு கோட்ஸாக எழுதுது. தனிமையில் இருக்கும்போது அந்த தனிமையை ஒரு கோட்ஸாக எழுதுறது. அந்த மாதிரி வந்து நான் என்னோடய உணர்ச்சிகளை வந்து நான் என்ன உணர்றேனோ அதை என்னோடய வார்த்தைகளை வந்து கோட்ஸாக, கவிதைகளாக நான் வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி வெளிப்படுத்தும் போது என்னாச்சுன்னா, நான் ஒரு 1 மந்த் அப்படியே போச்சு. 1 மந்த்துக்கு அப்புறமா எனக்கு அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. அதை பண்ணும்போது நான் ஹாப்பியாக இருக்கேன். அதை பண்ணுறப்போ எனக்குள்ளே ஒரு உள்ளே இருந்து நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும்ல, அந்த சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டது. ஸோ அப்போ நான் உணர்ந்தேன், ஓகே நமக்கானது இதுதான் போல. அப்பயும் எனக்கு முட்டுக்கட்டாக இருந்தது வந்து என்னோடய படிப்பு மட்டும்தான். எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. நான் படிக்காதவ, அன்எஜுகேட்டடாக இருக்கேனே, என்னால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. அப்போது என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஒரு எழுத்தாளர் ஆகிறதுக்கோ வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கோ படிப்பு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நீ வந்து சாதிக்கணும்னா எந்த நிலையிலையும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு எனக்கு தைரியத்தை கொடுத்தாரு. ஸோ அதனால் நம்பி சின்ன சின்ன கதைகள் எழுதி ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் எனக்கு நான் அவார்ட்லாம் வாங்குறப்போ ஒரு ஆன்லைனில் தான், பட் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அந்த டைமில். ஸோ அப்போ எனக்கு ஃபைனலி எனக்கு புரிஞ்சுது, ஓகே நம்மளுடைய இது என்னென்னா, நம்ம ஒரு எழுத்தாளராக ஆகிறது தான் நம்மளுடைய ட்ரீம் போல். நம்ம அதில் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும், அதை நம்ம பண்ணணும். பொதுவாகவே நான் நிறைய பேசுவேன். ஸோ பேச்சாளர் ஆகணுன்றது எனக்கு எப்பவுமே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அது நார்மலாகவே எனக்கு இன்பில்டாகவே எனக்கு அது தோணிக்கிட்டே இருக்கும், நம்ம வந்து பேச்சாளர் ஆகணும்ன்ட்டு. ஸோ எனக்கு பேச்சாளர் ஆகணுன்ற கனவுக்கு வந்து நான் ஒரு எழுத்தாளராக இந்த மாதிரி என்னை வளர்த்துக்கிறது வந்து கொஞ்சம் உபயோகமாக இருக்குன்றது நான் உணர்ந்தேன் அந்த டைமில். ஸோ அதனால் அதில் நிறைய ஈடுபட ஆரம்பித்தேன். ஸோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு அது புரிஞ்சிச்சு, சரி நம்மளுடைய கனவு என்ன, ஒரு பேச்சாளர் ஆகணும், ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட லைஃபோட டெஸ்டினேஷன். நம்ம அதை நோக்கி தான் போகணும், நம்ம அதுக்காக உழைக்கணும், நம்ம அதுக்காக வந்து பாடுபடணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் எடுத்தது, ஓகேவா. அப்புறம் ஆன்சைட்டி வந்தது. நடுவில் ஆன்சைட்டியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு, ஒரு அப்கிரேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ நான் பேச்சாளராக இருக்கேன்னா, என்னை தேடி யாராச்சும் வராங்க, யாரோ ஒருத்தர் கஷ்டம் சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் நிறைய பேசுவேன். என்னால் முடிஞ்ச மோட்டிவேஷன் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு மோட்டிவேட் நான் பண்ணுவேன். ஸோ நான் அப்படி பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன், எனக்கே ஆன்சைட்டி வந்துடுச்சு. எனக்கு ஆன்சைட்டி வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, என்னடா இது நம்ம இப்படி ஐட்டமே அவ்வளோதானா அப்படின்ற ஒரு விஷயங்கள் தோண ஆரம்பிச்சுது. அப்போ தான் சரி, இந்த யூடியூப் மூலிமா நமக்குள்ளே 1000 விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மூலமாக ஷேர் பண்ணலாம், உபயோகமாக இருக்கிறவங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும். ஷேர் பண்ணுறதால நமக்கு நிம்மதி கிடைக்குதா, நமக்கு நிம்மதி கிடைக்கட்டும், அவ்வளோதான். சிம்பிள் தாட், சிம்பிள். இதுதான் ரீசன். அதுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இதனால எனக்கு இன்னும் நிறைய நன்மைகள் ஏற்பட்டது. இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு என்னோட கோல்ஸ் வந்து. ஓகே, நம்ம ஒரு பேச்சாளர் ஆகுறதும் ஒரு எழுத்தாளர் ஆகுறதும் இதுதான் நம்மளோட இதுன்னு சொல்லிட்டு இன்னும் உறுதியாச்சு. அதுக்கு காரணம் நீங்கள். ஏன்னா நான் பேசுகிற விஷயங்களை எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அது ஏற்றுக்குறீங்க. அண்ட் என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி என் கூட இருந்து நிறை குறைகளை சொல்லி அண்ட் என்னை ஒரு பேச்சாளராக பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறதன் மூலிமா இதெல்லாம் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இதை நான் கருதிக்கிறேன். உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன். நாளைக்கு என்னோட பேச்சாளர் ஆகணும்ன்ற அந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் ஒரு 100 பேர் இருக்க, ஒரு 200 பேர் இருக்க ஒரு அரங்கத்தில் போய் நான் பேசணுன்னா எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வரணும்ல, நான் தைரியமாக பேசணும்ல. எனக்கு கேமரா ஃபியர் வந்து ஆல்ரெடி கிடையாது. ஏன்னா நான் வந்து சினிமாவில் இருந்திருக்கேன். அதனால் மூவிஸில் நான் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு கேமரா ஃபியர் எனக்கு ரொம்ப நாளாகவே கிடையாது. பட் ஆனாலும் பேசுறது அந்த ஒரு தயக்கமும் வந்து எனக்கு உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேசுறதன் மூலிமா எனக்கு அதுக்கும் வந்து ரொம்ப பயிற்சியாக இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னதுக்கு காரணம், என்ன ஃபைனலி சொல்ல வரேன்னா,
நீங்களும் உங்களோட கனவுகளை தேடி நிறைய தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களோட கனவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு யாரும் உதவி போகிறது கிடையாது. அது நம்ம தான் நம்மளுக்கு உதவிக்க முடியும். உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட கேட்டு பாருங்கள், உங்களுக்கு எது பண்ணால் சந்தோஷமாக இருக்கும்னு. கண்டிப்பாக அது உங்களுக்கு பதில் சொல்லும். இன்னொரு விஷயம் நீங்கள் ஒன்று பண்ணலாம். ஒரு 5 வருஷம் கழித்து இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயம் ஒரு 5 வருஷமாக எனக்கு இதை தொடர்ந்து பண்ணுறதுக்கு நான் சந்தோஷமாக இருப்பேனா பண்ணா அப்படின்றது நீங்களே கேட்டு பாருங்கள். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லலாம். இதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும், அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும், இது செய் அது செய்யின்னு சொல்லலாம். யார் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் அதில் போயிட்டு சிக்கிக்காதீங்க. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மற்றவங்களுக்காக நம்ம செய்கிற எந்த விஷயங்களும் அது நிலைக்காது. நம்மளோட உள்ளே இருந்து நமக்குள்ளே இருந்து ஒரு ஆர்வம் வரணும். இது என்னால் பண்ண முடியும், இதுதான் எனக்கு வாழ்க்கைக்கானது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஒருவேளை அந்த எண்ணம் வரலன்னா நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களோட தேடலை நிறுத்தாதீங்க, யோசிங்க. உங்களோட தேடல் ஸ்டாப்பே ஆகக்கூடாது. நீங்கள் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும். நீங்கள் ஒன்ஸ் உங்களோட இலக்கை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை நோக்கி பயணிக்கலாம். அது வரைக்கும் வேறு ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து பாடங்களை மட்டும் கற்றுக்கோங்க நிறைய. ஏன்னா இப்போ நான் இத்தனை விஷயங்கள் நான் லைஃப்பில் பண்ணேன், எல்லாமே உருப்படாமல் போச்சு. ஆனால் எனக்கு லாஸ் ஆச்சு, நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சு. பட் ஆனால் நான் லேர்னிங்குன்னு ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. அப்போ நான் அந்த விஷயத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம்ன்றது எனக்கு நிறையவே இருக்குது. அது இதுக்கப்புறம் வரும் நாட்களில் பயன்படுத்திக்கிறதுக்கு, இல்லை வேறு யாருக்காச்சும் சஜஷன் சொல்கிறதுக்கு, இல்லை உங்ககிட்ட நான் இப்போ பேசுகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் அந்த பாடங்கள் தான் எனக்கு உதவி செய்யுது. ஸோ நீங்களும் உங்களுடைய இலக்குகளை கண்டுபிடிங்க. அது உங்களுக்கு உங்ககிட்ட தான் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் வேறு எங்கேயும் போயிட்டு யார்கிட்டையும் ஒரு சஜஷன்ஸ் கேட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கானதாக இருக்காது. நீங்கள் நிதானமாக உங்களுக்கு பிடிச்சது எது பண்ணால் உங்களுக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். ஓகேவா? யாரும் நம்மளுடைய ட்ரீமையோ இல்லை நம்மளுடைய லைஃபோட முன்னேற்றத்தையோ செட் பண்ண முடியாது. நம்ம தான் அதை செட் பண்ணிக்க முடியும். நம்மளை அறியாமையே நமக்குள்ள ஒரு ஆசைகள் இருக்கும். நம்ம அது பண்ணால் நம்ம நல்லா பண்ணுவோன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு குக்கிங் நல்லா வரும், குக்கிங் ரொம்ப நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் அவங்க குக்கிங் ரிலேட்டடான விஷயங்களுக்கு அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ எல்லாருமே யூடியூப் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. எல்லாருமே ஒரே பேட்டர்னில் தான் போகணுன்னு கிடையாது. அவங்கவுங்களுக்கு நிறைய வழிகள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த வேஸ்ட்டு பொருளெல்லாம் இருக்குல்ல குப்பை தொட்டியில், அந்த மாதிரி நான் குப்பை தொட்டி கூட நான் பொறுக்கியிருக்கேன். எப்படி தெரியுமா? வேஸ்ட்டாக கிடைக்கிற பாட்டில்ஸு, வேஸ்ட்டாக தூக்கி போடுற விஷயங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு கிராஃப்ட் ஒர்க்கு அது கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் எனக்கு அந்த பிக்சர்ஸ்லாம் கிடச்சி நான் உங்களுக்கு ஒரு ரீல்ஸ் மாதிரி நான் அது போடுறேன் பாருங்கள். ஐ மீன் ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன், அது பாருங்கள். அந்த மாதிரி கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரை பண்ணி. அப்போ தான் எங்கள் பாட்டி என்னை பயம் காட்டி விட்டுட்டாங்க. நீ போய் குப்பை தொட்டியில் அங்கே இங்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வர, அந்த பொருளில் யாராச்சும் பேய் மந்திரம் வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன், உன்னை பேய் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க பயந்துட்டு அந்த கிராஃப்ட் வேலையே விட்டுட்டு கிராஃப்ட் பக்கமே போகிறதில்ல. கிராஃப்ட்னா என்ன தெரியுமா? என்ன பொறுத்திருக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போகிற ஒரு விஷயத்தை எடுத்து உருவாக்குறதுல எனக்கு பிடிக்கும். இது ஓகேவா? ஐயோ இருங்க, எனக்கு சொல்ல சிரிப்பு வருது. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்தேன், ஆனால் இப்போ நான் என் கதை சொல்லி நான் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட் ஆகிட்டேன். டைலரிங் கூட ட்ரை பண்ணேங்க. டைலரிங் ஒர்க்கு கூட ட்ரை பண்ணேன். என்கிட்ட மிஷின் இப்போவும் இருக்குது. என்ன தெரியுமா பண்ணேன்? டைலரிங்னா ஒரு கோர்ஸ் போய் கற்றுக்கணும். என் மைண்டில் என்ன தெரியுமா, எனக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட். நான்லாம் கோர்ஸ்லாம் போக மாட்டேன், மற்றவங்ககிட்டலாம் போய் கற்றுக்க மாட்டேன். நான் யூடியூப் பார்த்து நானே கற்றுப்பேன், எனக்கே சொந்தமாக தெரியும் அப்படின்னு. நானே என்கிட்ட அவ்வளோ புடவை இருந்துச்சுங்க, நிறைய புடவை, சீரியஸ்லி அவ்வளோ புடவை. நான் என்னோட ஆர்வ கோளாறால் நான் எல்லா புடவையும் கிழிச்சு போட்டுட்டேன். தைக்கிறேன்னு கவுன் தைக்கிறேன், சுடிதார் தைக்கிறேன், இன்றைக்கி நான் சூப்பராக ஒன்று தைப்பேன் அப்படின்னு சொல்லி புது புடவைலாம் கிழிச்சு போட்டு. ஆனால் என் ஹஸ்பண்ட் எதுவுமே நான் சொன்னது கிடையாது. பரவாயில்லன்னு தான் சொல்லுவார். ஆனால் நான் நிறைய புடவையை கிழிச்சு போட்டுட்டேங்க. யாருக்காச்சும் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருந்தா கூட சத்தியமாக அவங்க கட்டியிருப்பாங்க. பட் நான் அவ்வளோ பெரிய ஒரு முட்டாள் வேலை பண்ணி நிறைய புடவைகளை நாசனம் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்டிச் பண்ணி
விளங்காமல் இருந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு பெரிய பெட்டி நிறைய என் ஹஸ்பண்ட் ஞாபகார்த்தமாக மேலே வச்சுருக்காரு. ஏன்னா அது யாரும் போட முடியாது, அது அந்தளவுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இப்படி தான் இந்த விஷயமும் ட்ரை பண்ணேன். இப்போது நான் உங்களுக்கு வந்து மோட்டிவேட் தான் பண்ண வந்தேங்க. ஆனால் என்னால் முடியல. ஏன்னா என்னோட லைஃப் பற்றி பேசின உடனே என்னென்ன வேலை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சி எனக்கே சிரிப்பு வருது. சாரிங்க, ஏதோ பேச வந்து ஏதேதோ பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரி தாங்க நானும் ஒரு ஆர்வக்கோளரில் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபைனலி என்னோடய டெஸ்டினேஷன் என்ன, என் கனவு என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் அப்படி தான் முதல்ல உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணுங்கள். எது உங்களால் பண்ண முடியும், எது உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. அதுக்கப்புறமா அதுக்காக நம்ம உழைக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சிரிப்பு அடக்க முடியல, அதனால தான் இந்த பேச்சு இதோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா வந்து நான் பண்ண விஷயங்கள் வந்து 1 2 கிடையாது, நிறைய லாஸ் பண்ணிட்டேங்க. அதனால தான். தேங்க்யூங்க. இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து என்னால் நிறைய பேச முடியல அதை பற்றி. ஏன்னா என்னை பற்றி பேசி எனக்கே வந்து இதாகிடுச்சு, ஃபன்னாகிடுச்சு. ஸோ நம்ம இந்த டாப்பிக்கை வந்து இன்னொரு வாட்டி வந்து இன்னும் தெளிவாக பார்க்கலாம். கோச்சிக்காதீங்க ப்ளீஸ், சாரி.